முன்னிட்டு திருமலை பூ பிரதீபனின் செவ்வானம் சிவந்த கவிதைகளின் சிறியதொரு தொகுப்பு என்ற இந்த நூல் வெளியீட்டுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய ஐயா கலாநிதி தமிழ்மணி அகலன் அவர்களே, பிரதமரின் திருவிழாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா கலாநிதி கந்தையா கணேசன் அவர்களே, இந்த நூலினுடைய ஆசிரியர் திரு பிரதீபன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நாடக சோழமணி அதிபர் மரியாதைக்குரிய ஐயா கந்தையா சிறியாந்தவள் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே தங்களுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, ஆன்றமிந்த அவையோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நூலின் ஆசிரியர் அருமை சகோதரர் திரு பிரதீபன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வினயமான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். இங்கே தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல கவிதை இலக்கியம் என்பது, செய்யுள் இலக்கியம் என்பது இலக்கியத்தின் அரசு என்று போற்றப்படுகின்ற சிறப்புக்குரியது. இங்கே தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்கள் ஆரம்பத்திலே இலக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று. உண்மை என்னவென்றால், உலக மொழிகளிலே எந்த ஒரு மொழியிலும் அறம் சார்ந்த கருத்துக்களை வலியுறுத்துகின்ற நூல்கள் இலக்கிய அந்தஸ்தை பெறவில்லை. மாறாக எங்களுடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த அருகே ஒரு சிறப்பு இருக்கின்றது. நாங்கள் வகுத்து வைத்திருக்கின்றோம் அற இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் என்ற வகையிலே இந்த அறம் பக்தி அனைத்தையுமே இலக்கியமாக்கிய பெருமை சமயத்துக்கு இருக்கின்றது. அது காலம் தோறும் காலமாற்றத்திற்கேற்ப அந்த கருப்பொருள்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடுபொருளாக காதலும் வீரமும் இருந்தது, தொடர்ந்து அறம் இருந்தது, அதைத் தொடர்ந்து பக்தி இருந்தது, அதைத் தொடர்ந்து உலகியல் இருந்தது, அதைத் தொடர்ந்து தத்துவங்கள் இருந்தன. அப்படியே மாறி வருகின்ற இலக்கிய வரலாறு இப்பொழுது மன்னரையும் மக்களையும் பாடிய காலம் போய், மன்னரையும் தெய்வங்களையும் பாடிய காலம் போய் மக்கள் இலக்கியமாக மலர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இது காலம் விட்ட கட்டளை. ஒரு இலக்கிய படைப்பை பார்ப்பதற்கு முன்பு அந்த இலக்கியத்தை படைத்த கவிஞனை பற்றி சிந்திக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு கவிஞன் எப்படி இருப்பான் என்பதற்கு கவிஞர் கண்ணதாசன் ஒரு அருமையான ஆதர்ச புருஷனாக இருக்கின்றார். கண்ணதாசன் பேசுவார், கவிஞன் யான் ஒரு கால கணிதம். இது கண்ணதாசனுக்கு மட்டுமல்ல, பிரதீபனுக்கு மட்டுமல்ல, எங்கள் தலைவர் கலாநிதி அகலங்கன் ஐயாவுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு கவிஞர்களுக்குமே பொருந்தக்கூடியதுதான். பொதுமைப்படுத்தி நாங்கள் பார்க்கலாம். கவிஞன் யான் ஒரு கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன், செல்வர் தம் கையில். கவிஞனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு, இலக்கணம், லட்சியமாக கொள்ள வேண்டியது. செல்வர் தம் கையில் சிறைப்பட மாட்டேன். இப்பொழுது நாங்கள் சமகாலத்திலே பார்க்கின்றோம், தகுதியுள்ள கவிஞர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் எங்கோ ஒரு கட்சிக்கு பின்னாலோ அல்லது ஒரு ஊடகத்துக்கு பின்னாலோ சிறைப்பட்டு இருக்கின்ற அந்த நிலைமையைத்தான் நாங்கள் உலகளாவிய ரீதியிலே, அது எங்களுடைய தமிழ்நாட்டிலே இது ஆக மோசம். அந்த தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டுதான் கவிஞன் கண்ணதாசன் பேசுவான், செல்வர் தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். எப்படி சொன்ன எழுத்தாளர்களுக்கு எல்லாம் எங்கள் மண்ணில் என்ன நடந்தது என்பது அண்மைக்கால வரலாறு, சர்வதேசிய ரீதியாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய விடயமாக மாறிவிட்டது. பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, இறந்த பின்னால் எழுதுக தீர்ப்பு, தத்துவம் மட்டுமே அட்சிய பாத்திரம், கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க என்று சொல்வான் ஒரு கவிஞன் என்ற நிலையிலே இருந்து கொண்டு. இந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் இங்கே பிரதீபன் இதிலே 50 கவிதைகளை எழுதியிருக்கின்றார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? 50 விடயங்களை பற்றி அவர் சிந்தித்திருக்கின்றார். எவன் ஒருவரிடம் சிந்தனை இருக்கின்றதோ அந்த சிந்தனை தான் கவிதையாக, நாடகமாக, சிறுகதையாக, நாவலாக, கட்டுரையாக, காவியமாக வந்து விழும். எங்களுடைய மரபிலே ஒருவர் இறந்து போய்விட்டால் அதை பல மாதிரி சொல்வோம். இறந்து விட்டார், காலமாகிவிட்டார், அமரத்துவம் அடைந்து விட்டார், வரலாறாகி விட்டார், கிறிஸ்தவ சமயமாக இருந்தால் கர்த்தருக்குள் நித்திரை கொண்டார். லெனின் இறந்த பொழுது அவனுடைய நண்பன் சொன்னது,
லெனின் இறந்தான் என்று சொல்லவில்லை. என் நண்பன் சிந்தனையை நிறுத்திக் கொண்டான், என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டான். இந்த சிந்தனை தான் இந்த இலக்கியங்கள் அத்தனைக்குமே ஒரு ஊற்றுக்கண்ணாக இருக்கின்றது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிதை என்றால் என்பதற்கு வரவிலக்கணம் சொல்வார். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை. அந்த தெள்ளத் தெளிந்த தமிழில் சகோதரர் பூபால் சிங்கம் பிரதீபன் அவர்கள் இந்த செவ்வானம் என்கின்ற அந்த கவிதை தொகுப்பை 50 கவிதைகளை கொண்ட இந்த தொகுப்பை படைத்து அங்கே தனது பெற்றோருக்கு தன்னை ஆளாக்கிய மண்ணுக்கு தான் வாய் திறந்து அம்மா என்று அழைத்த அந்த தமிழ் மொழிக்கு சமர்ப்பணமாக்கி இருக்கின்றார். அவற்றுடைய நன்றி அறிதல் பாங்கு அங்கே வெளிப்படுகின்றது. யாருடைய மனதிலே நன்றி அறிதல் உணர்ச்சி இருக்கின்றதோ அவன் நிச்சயமாக எந்த சக்தி புயல் சுனாமி தடுத்தாலும் கூட அவன் மேலிழந்து வருவான் என்பது ஒரு விதி, தத்துவ விதி. அது அந்த விதி சகோதரர் பிரதீபனுக்கும் அது பொருந்துவதாக அமையும். அவர் மேன்மேலும் வளர வேண்டும். அவருடைய கவிதை தொகுப்பிலே நாங்கள் இது நயவுரை 80 கவிதைகளை அடக்கிய தொகுதி என்ற முறையிலே நானும் அருமை நண்பன் பார்த்திபனும் எங்களுக்குள்ளே ஒரு பிரிவிடல் பாகப்பிரிவினை ஒன்று செய்து கொண்டோம். முதல் 25 கவிதைகளை பற்றியும் நான் கதைக்கின்றேன். மிகுதி 25 கவிதைகளை பற்றியும் வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் என்னுடைய கல்விக்கால நண்பர் அருமை நண்பர் பார்த்திபன் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அங்கே அணிந்துரை மிக அழகான முறையிலே எழுதப்பட்டிருக்கின்றது. வாழ்த்து செய்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே எழுத்தாளர்களுடைய அறிமுக இடம் பெற்றது. அந்த வாழ்த்து செய்தியிலே மிக திட்ட தெளிவாக கலாபூஷணம் ஓய்வு நிலை அதிபர் திரு கனக மகேந்திரா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். நான் அறிந்த பிரதீபன் ஒரு நடிகன், நெறியாழ்கையாளன், நாடக பிரதியாக்குனன், ஓவியன், பாடகன், இசையமைப்பாளன், திரைப்பட நடிகன், யோகாக்கல வித்தகன், எவருடனும் இன்முகத்துடன் பழகும் எளிமையான துடிப்பான இளைஞன், பரபரப்பு காட்டாது தன்னடக்கமான இளம் கலைஞன் என்று இவரை பற்றி சுருக்கமாக தெளிவாக, அதே நேரம் பரபரப்பு காட்ட எங்கே பணிவுடைமை இருக்கின்றதோ அந்த நம்மள் நன்றி அறிதல், பணிவுடைமை, இது எல்லாம் மேல் நோக்கி நன்றாக வரக்கூடியவர்களுக்கு இயல்பாகவே குடியிருக்கக்கூடிய விடயங்கள். இது ஒரு ஓய்வு நிலை அதிபர் எழுதியிருக்கின்றார் என்றால் இந்த பண்புகள் நிச்சயமாக கவிஞர் பிரதீபன் அவர்களை மேன்மேலும் உயரச் செய்யும் என்பது உண்மை. அடுத்து எண்ணுரை என்று தந்திருக்கின்றார். செவ்வானம் என்ற பெயரை இந்த கவிதை தொகுப்புக்கு ஏன் இட்டேன் என்பதற்கு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் என்பதை விட ஒரு தன்னிலை விளக்கத்தை தந்திருக்கின்றார் கவிஞர் பிரதீபன் அவர்கள். சிவப்பே எங்கள் சீவியமானது, என்றும் சிரிப்பு கூட அழகு போன்றது, ஆதலால் அனைத்தும் எனக்கு செந்நிறமாய் அழகுடனும் ஆபத்துடனும் காட்சி தர என் மனத்திரை சிவந்த வானா என் சிந்தையில் விரிந்து கிடக்கிறது. காலம் வரைந்த கீறல்களால் இடையிடையே கிழிந்தும் தொங்குகிறது. இதனூடாகவே என் எண்ணங்களும் பயணப்பட்டுக் கொள்கிறது. பருவம் தேய்ந்து பாவத்தில் தோய்ந்து பக்குவம் இழந்த பறவையாயினது எழுதுகோல் இந்த செவ்வான் நூல் வெளியில் நடுக்கத்துடன் பறந்து திரிகின்றது என்று இந்த நூல் பெயருக்கான காரணத்தை அவர் தன்னுடைய உரையிலே தந்திருக்கின்றார். இங்கே முதலாவது கவிதையாக வாழ்க தமிழே, அது நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே கேட்ட தமிழ் மொழி தமிழ் தெய்வ ஒரு வாழ்த்து பாடலாக, தாய்மொழி தமிழ் வாழ்த்தாக அமைந்திருக்கின்ற பாடல். தமிழ் மீது அவர் கொண்ட பக்தியையும் பற்றையும் காட்டக்கூடிய முறையிலே அந்த கவிதை ஆக்கப்பட்டிருக்கின்றது. கடவுளையும் தண்ணியும் ஒப்பிட்டு 2வது கவிதை கடவுள் என்ற தலைப்பிலே படைத்திருக்கின்றார். அந்த கவிதையை முடிக்கின்றார்கள். ஐம்பூதங்களும் அண்ட சராசரங்களும் நாம் அறிந்துள்ளதும் அறியாதுள்ளதுமான அனைத்தும், தொடரிசை குறி போட்டு தலையங்கத்தை பார்த்தோம் என்றால் அனைத்தும் கடவுள் என்கின்ற அந்த தத்துவ விசாரத்தோடு கூடிய விளக்கத்தை தந்திருக்கின்றார். அடுத்து பெற்ற தாயும் பிறந்த பொன் நாடும் என்ற தலைப்பிலே பெற்ற தாயையும் தன்னை பெற்ற பொன் நாட்டையும் ஒப்பிட்டு என்ற அருமையான கவிதை, அந்த ஒப்பீடு அருமையான வகையிலே அமைந்திருக்கின்றது. நீங்கள் அனைவருடைய கையிலே அந்த புத்தகம் இருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக படித்து பார்த்திருப்பீர்கள். பாரதி கூட இவ்வளவு பெரிய கவிஞனாக மாறியதற்கு இந்த தாயையும் நாட்டையும் அவன் ஒப்பிட்டு நோக்கியது ஒரு காரணமாக. இந்த தேசிய விடுதலை கவிஞனாகிய பாரதி
பாரதியினுடைய காலத்திலே தேசிய விடுதலை போராட்டம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. அக்கால இளைஞர்களுக்கு, மக்களுக்கு தாய்நாட்டின் மீது பற்றை ஊட்டி அவர்களை தேசிய விடுதலையின் பால் இழுக்க வேண்டிய ஒரு தேவை பாரதிக்கு இருந்த பொழுது அவன் எந்த உத்தியை கையாண்டான் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கே வாழ்ந்த மக்களை பார்த்து சொன்னான், இடையே இது உன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொந்தமான மண். அப்பாவுக்கும் அம்மாவும் இன்றைக்கு கனடாவில் போயிருக்கின்றார்கள். அப்ப கனடா எனக்கு சொந்தமாய் விடுமோ என்று ஒரு கேள்வி கொண்டு வர, அப்பாவும் அம்மாவும் மட்டுமல்ல, உன்னுடைய பாட்டன் முப்பாட்டன் இந்த மரபிலே சொல்வார்கள், கேந்துரு வேந்துரு அத்தனை பேரும் வாழ்ந்த மண். அப்பா முப்பாட்டன் வாழ்ந்தால் எனக்கு சொந்தமாகிவிடும். உங்க அதுல போற எருமை மாட்டுக்கு கூட இந்த பாட்டன் மாடு இந்த மண்ணிலே தான் வாழ்ந்தது ஆனபடியால் அந்த எருமை மாட்டுக்கு இந்த மண் சொந்தம் ஒரு கேள்வி வரும். அது மட்டுமல்ல, இந்த மண்ணுக்காக அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சிந்தனை தான் வேதமாக, பகவத்கீதையாக, இலக்கியங்களாக, உபநிடதங்களாக, அப்படியே பொக்கிஷங்களாக இந்த மண்ணை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனபடியால் இந்த மண் உனக்குரிமை என்றான். என் தாயும் மகிழ்ந்து புலவி இருந்தது மின்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி என் மனத்தில் நிறுத்தி வாயுற வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று சொல்லி அந்த தாயோடு முதல் ஒப்பிட்டுத்தான் அவன் தேசப்பற்றை ஊட்டினான். அவன் விரும்பிய தெரிந்தோ தெரியாமலோ நினைத்தோ நினையாமலோ அதே உத்தி இங்கு கவிஞர் பிரதீபன் அவர்களுக்கு அந்த அருமையான கவிதை, அது பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடம் அந்த ஒப்புமை எடுத்து அவர் காட்டிக் கொண்டு போறது. ஓவியம் பற்றிய கவிதை, பூக்களின் ஏக்கம், மெய் பொய், அங்கே கனவு என்று ஒரு தலைவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு கைகோ பாணி கவிதை ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. கைகோ பாணி அந்த நடையிலே அந்த கனவு என்றது. அது இந்த புத்தகத்திலே நான் அவதானித்த அந்த அருமையான விஷயம். மற்ற இடங்களில் இப்படி கவிதை அடித்து முடிந்து போய்விட்டால் அதை ஏதாவது ஓவியத்தை போட்டிருப்பார்கள், யாருடையதாவது பொன்மொழியை போட்டிருப்பார்கள். இங்கே அந்த வெற்றிடத்துக்கு பொருத்தமான சிறிய கைக்குப்பாணி கவிதைகள், புது கவிதைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்திற்கு ஒரு அழகும் அதனுடைய மதிப்பையும் உயர்த்துகின்ற விடயமாக இருக்கின்றது. கனவு, கண் கிடைத்த ஒவ்வொரு உயிரும் கட்டணமின்றி காணும் தயாரிக்கப்படாத திரைப்பட காட்சிகள். கனவுக்கு அவர் கொடுத்திருக்கின்ற வரவிலக்கணம். கனவை பற்றி பல கவிஞர்கள் பாடியிருக்கிறார், சுருக்கமாகவும் தெளிவாகவும். கண் கிடைத்த ஒவ்வொரு உயிரும் கட்டணமின்றி காணும் தயாரிக்கப்படாத திரைப்பட காட்சிகள். கண்ணதாசன் சொல்வான், கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நிம்மதியை தாரீரோ, கவியுரைத்த கற்பனை போல் கைபிடித்த பூங்கொடியால் பொய்யுரைத்த கவிதையை போல். கவிதை ஒப்புறான் அங்கே. கவியுரைத்த கற்பனை போல் கைபிடித்த பூங்கொடியால் பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன், சிலவடிக்க கல்லெடுத்து சிற்றுளையால் செதுக்கி வைத்தேன், சிலவடித்து முடியுமுன்னே தலைவடித்து போனதம்மா, ஆடியிலே காற்றடித்தால் 1000 இலையுதிரும், ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தலைத்து விடும், அவள் ஆடி வர பார்த்திருந்தேன், ஆடி வந்து சேர்ந்ததம்மா, ஐப்பசிக்கு காத்திருந்தேன், எப்பசியும் தீரவில்லை என்ற கனவை களனாக வைத்துக் கொண்டு திரைப்பட பாடலுக்காகத்தான் ஆனால் கண்ணதாசன் உணர்வுபூர்வமாக பாடிய பாடல் அது. காலை காலை என்கின்ற விடயத்தில் சில விடயங்களை நசுக்காக, ஒரு நல்ல பண்பட்ட கவிஞன் சில விஷயங்களை நசுக்காக நாகரிகமாக வெளிப்படுத்துவான். அந்த காலையினுடைய பல்வேறு நிகழ்வுகளையும் அவர் சொல்லி இருக்கின்ற அந்த விடயம், சூரியனும் புவியும் காதலிக்க தொடங்கும், கதிர்கள் இங்கே தூது வரும், காற்று கதிர் குளியல் செய்யும், காகங்களோடு சேர்ந்து காற்றும் கரையும். அந்த கரையும் என்கின்ற அந்த சொல்லை அற்புதமாக கையாண்டிருக்கின்றார். அங்கே மிக நாகரிகமான முறையிலே கட்டில்களுக்கு ஓய்வு கிடைக்கும், மேகங்கள் தற்கொலை செய்தலுக்காய் செல்லுகின்ற பாதைகள் புலப்படும் என்று அந்த காலை காதல் ஒரு ஈழத்தாய் கதறுகின்றாள் என்ற ஒரு அருமையான கவிதை பேச்சு வழக்கை சொல்லிலே ஒவ்வொரு இந்த எங்களுடைய ஈழத்தினுடைய தாய்மார், பாவி மகன் பாடையிலே படுத்திருக்கான் பார்த்தீரோ, தன் பார்வைக்கோர் போர்வதன்னை போத்திருக்கான் பார்த்தீரோ, போராட புறப்பட்டாய் போகாதே நில் என்றேன், என் சொல்லை மறத்து விட்டாய் என் மகனே என்ன செய்வேன், நெற்றியிலே குண்டுபட்டு நேற்றந்த போர்க்களத்தில் என் மகனே ஏன் மடிந்தாய், என்னையும் நீ ஏன் மறந்தாய், முத்தே என் உயிர் நூலில் உன்னை கோர்த்தே வைத்திருந்தேன்,
உன் உதிர்வால் என் உயிர் அறுத்து இவ்வுலகத்தில் என்னை விட்டு எங்கே நீ போய்விட்டாய்? எப்படித்தான் அங்கிருப்பாய்? போனவனே என்னை நீ போன இடம் அழைப்பாயோ? ஒரு ஈழத்தாயினுடைய கதறில் இத்தகைய ஒரு பகைப்புலத்திலே இந்த கவிதை உருவாகி இருக்கும் என்பது எங்களுடைய கண்ணிலே மனத்திரையிலே திரைப்படமாக விரிக்கின்றது. என் சிந்தை சிதைந்தது. மிக அருமையான அந்த கவிதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை அவர் ஒரு பன்முக கவிஞர், ஒரு பன்முக கலைஞனாக இருப்பதால், நடிப்பு துறையிலே மிகுந்த ஈடுபாடு இருப்பதால் எங்கள் எல்லோருக்கும் சிவாஜியினுடைய மரணம் இடியாக இருந்தாலும் கூட அவருக்கு அது பேரிடியாக இருந்தது. சிவாஜியினுடைய அந்த ஆளுமை பண்புகளை சிலாய்த்து எழுதியிருக்கின்றார். திலகமிரவு திணறி போனான், முடிசூடா மன்னன் மூச்சிழந்தான், சிறுத்த நடிகன் சீவரிழந்தான், பத்மஸ்ரீ பள்ளி கொள்கின்றான், சிவாஜி கணேசன் சிவபதம் அடைந்தான் என்று அந்த கவிதையிலே சிவாஜியை பற்றி பல செய்திகள் சொல்லி இதையும் சேர்த்து சொல்லி இருக்கின்றார். கை என்ற அந்த கவிதை, அதனுடைய அந்த சொல்லாடல் உண்மையிலே அருமையானது. அந்த கவிதை முழுக்க அந்த கை 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 என்ற அந்த சொல்லை மிக அருமையாக எடுத்தாண்டிருக்கின்றார். இது ஒரு பண்பட்ட கவிஞர்களுக்குத்தான் வரும். கம்பராமாயணத்திலே ராமனை சொல்லும் பொழுது எப்படி கம்பன் அந்த வண்ணம் என்ற சொல்லை கையாண்டால், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ண தரக்கி போரில் மலைவண்ண தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்ற அந்த வண்ணம் 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 வருவது மாதிரி உதவிக்கரம் நீட்டுங்கை, கடும் சுமை தாங்குங்கை, கைகள் மட்டுமன்றி கால்களும் செய்து நடை தரும் கை, நம்பி வருவோர்க்கு என்ற நம்பிக்கை ஊட்டும் கை, மனிதனை மதித்து கடவுளாய் துதித்து கரங்கூப்பி வணங்கிடும் என் துதிக்கை, தோளோடு இணைந்து விரல் முளைத்த இரு தும்பிக்கை, தோள் கொடுக்கும் என் தோழமைக்கை, இவ்வகிலத்து மாந்தர் அனைவருக்கும் இந்த கை என் காணிக்கை என்ற அந்த கை என்ற சொல் அந்த கவிதை முழுவதும் மிக அருமையாக இருக்கின்றது. அதே போல மனித முயற்சிட ஆவிகளின் அழுகுரல், ஒவ்வொரு கவிதையும் எடுத்து படிக்க எனக்கு ஆசை. ஆனால் நேரத்தை கருதி நான் போகின்றேன். கண்ணீருக்கு அவர் கொடுத்திருக்கின்ற அந்த 2 விதமாக கண்ணீரை பிரிக்கின்றார். ஒன்று துன்ப கண்ணீர், அதற்கு கலிகண்ணீர் என்ற பெயர் கொடுத்திருக்கின்றார். மற்றது ஆனந்த கண்ணீர், அதற்கு களிகண்ணீர் என்று பெயர் கொடுத்து அவர் அந்த கவிதையை ஆக்கி இருக்கிற சிறப்பான கவிதை. நாங்கள் மீன்கள், தனக்கும் மீனுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலாக. அடுத்த கவிதையாக முழுதிலா பற்றிய கவிதை மீள்க என் தமிழே. இங்கே தலைவர் பேசும் பொழுது உச்சரிப்பு பற்றி தலைமை உரையிலே வலியுறுத்தி கூறினார். இங்கே கவிஞர் அதற்கு ஒரு சூசனம் என்று சொல்வார்கள், ஒரு முன்னுரை கொடுத்திருக்கின்றார். தாயை பிரிந்து வீரிட்டு விம்மியலும் பிஞ்சு குழந்தையாய் என் உள்ளம் நொந்துருகி ஏக்கத்துடன் அழுது தொழுது எழுதியது. ஆங்கில கூட்டுக்குள் அடைபட்டு முக்கி முனகி சிக்கி தவிக்கிறது என் சிந்து தமிழ். மூத்த மொழியான எங்கள் முத்தமிழ் எம்மை முத்தமிட்டு மகிழ்வூட்டும் முத்து தமிழ். எப்படி எங்களுடைய தமிழ் மொழி இப்பொழுது வேற்று மொழி கிளப்பினால் எந்த நிலையிலே இருக்கின்றது? அது பிரதானமாக ஆங்கில மொழியை அறிவிற்கத்தக்க முறையிலே நாங்கள் தமிழோடு கலந்து பேசுகின்ற காரணத்தினாலே தமிழினுடைய தனித்துவம் எவ்வாறு கெட்டழிந்து போயிருக்கின்றது என்பது அந்த மீள்கையின் தமிழே. அந்த மொழி கலப்புன்றது மிகவும் ஆபத்தானது. மொழி வேற்று மொழி தமிழோடு கலந்த காரணத்தினாலே நாங்கள் இழந்தது அதிகம். சமஸ்கிருதம் அளவுக்கு அதிகமாக தமிழோடு கலந்தபடியால் நாங்கள் சேர நாட்டை இழந்தோம், சோழ நாட்டை இழந்தோம். பாண்டிய நாடு மட்டும்தான் இப்பொழுது தமிழ்நாடு என்ற பெயரில் இருக்கின்றது. சேர நாடு கேரளமாக மாறிவிட்டது, சோழ நாடு ஆந்திரமாக மாறிவிட்டது. இதெல்லாம் வடமொழி தமிழ் மொழியோடு கலந்த மொழிக்கலப்பால் ஏற்பட்ட விளைவு. தமிழ் நிலத்தையும் தமிழையும் இழப்பதற்கு இந்த மொழிக்கலப்பு ஒரு பிரதானமான காரணமாக இருக்கின்றது. ஒரு நீண்ட கவிதை தனது ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தி சில இடங்களில் நையாண்டியாக கூட, உதாரணத்துக்கு சொல்கின்றேன், சுத்தம் சுதந்திரமாக சுகமாக பேசி மிருகங்கள் பறவைகள் கூட, மிருகங்கள் பறவைகள் ஏனைய விலங்குகள் தத்தம் மொழிகளை ஒருபோதும் மாற்றமடைய விடாமல் திரிபுறச் செய்யாமல் சுத்தமாக சுதந்திரமாக சுகமாக பேசி தங்கள் முயற்சியை தாமாய் தக்க வைத்துக் கொள்கின்றன. நாய் மியாவ் என்றும், பூனை வள் என்றும், கிளி கா கா என்றும், காகம் கீ கீ என்றும் சத்தம் செய்வதில்லை. நையாண்டியாக அதே நம் ஆழமான பொருள் புகிந்த முறையிலே அந்த கவிதை ஆக்கப்பட்டிருக்கின்றது.
அம்மா என்கின்ற ஒரு கவிதை, மிக அருமையான சிறிய கவிதை தான். மிக அருமையாக இந்த ஆங்கிலேயர் கல்விக் கொள்கைகளை வகுத்து தாய்மொழி கல்வி அறிமுகப்படுத்திய காலத்திலே இந்த ஆனா ஆவண்ணா ஒவ்வொரு எழுத்துக்களையும் அறிமுகப்படுத்துவதற்கு ஒவ்வொரு சொல் அவர்கள் அறிமுகப்படுத்தியது. ஆனா என்பதற்கு அணில், ஆவண்ணா ஆடு, ஈனா இலை, ஈயன்னா ஈட்டி. கல்யாண சுந்தரம் முதலியார் போன்றவர்கள் எதிர்த்து போராடித்தான் ஆனா என்ற எழுத்துக்கு அணில் என்பதற்கு பதிலாய் அம்மா என்பது சேர்க்கப்பட்டது. அந்த அம்மா என்ற தலைப்பில் அதை கூட பிரித்து ஆ சக சக ஆ என்று அது ஒரு பகாப்பதம், அந்த பகாப்பதத்தையே பகுபதமாக்கி அருமையான விளக்கம் அதை புணர்த்தி காட்டி இருக்கின்றார். அது இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால் அந்த ஆன உம்மன்னா மாவன்னா என்ற 3 எழுத்தும் எப்படி இறுக்கமாக சேர்ந்து அம்மா என்கின்ற அந்த உயிர் வார்த்தை உருவாகின்றதோ அதே போல அந்த கவிதையிலே கடுமையான சொற்புணர்ச்சி, ஒரு புது கவிதையாக இருந்த பொழுதும் கூட புணர்ச்சி, சொற்புணர்ச்சி, எழுத்து புணர்ச்சி, அகப்புணர்ச்சியும் புறப்புணர்ச்சியும் மிக இறுக்கமாக கையாளப்பட்டிருக்கிறது. அந்த ஆன அம்மன்னா மாவன்னா அந்த 3ம் இறுக்கமாக இணைந்தது போல அங்கே அகப்புணர்ச்சியும் புறப்புணர்ச்சியும் சேர்ந்த அந்த அகர அச்சரமும் அப்படியே தொடங்குகின்றது. அது எடுத்த உடனே யாரும் டப்பண்டு சந்தி பிரிச்சு வாசிக்க முடியாது. கருத்துண்டி வாசித்தால் மட்டும்தான் அந்த கவிதையினுடைய முழு பொருளையும் அறியக்கூடியதாக இருக்கும். மிக கடுமையான புணர்ச்சியோடு ஆக்கி இருக்கின்றார். அடுத்தது வீடு. அந்த வீட்டை கூட எங்களுடைய ஈழத்து மகாகவி குறும்பா என்று ஒரு புது கவிதை தொகுதியை உருவாக்கினார். அந்த கைக்கு கவிதை மாதிரி அவர் என்ன செய்தார்டா, குறும்பாண்டதுக்கு குறும் போட்டுட்டு அடைப்புக்குள்ள பூனா போட்டு வேணாங்கப்பா குறும்புப்பா, குறும்பா அடைப்புக்குள்ள பூனா குறும்புப்பா. அதே போல இங்கும் கவிஞர் வீடு வியன்னா இடையில பூவன்னா போட்டு அது அடைப்புக்குள்ள போட்டு வந்துட்டு அப்ப வீடு கூடு. சிறிய கவிதை. விலங்குக்கு சிறிதாய் கட்டியதை கூடு என கூறி தனக்காக பெரிதாய் கட்டியதை கூடு என கூற வெட்கப்பட்டு வீடு என பெயரிட்டான் மனிதன் தனக்குள்ளும் கூடு ஒன்றை சுமந்தபடி. தனக்குள்ளே எலும்பு கூட்டை சுமந்தபடி பறவைகளுடைய இருப்பிடத்தை கூடு என்றும் தன்னுடைய கூட்டை வீடு என்றும் வெட்கத்தின் காரணமாக அழைத்தான். அது உண்மையிலே ஒரு தத்துவ கவிதை. எங்களுடைய உடம்பு ஒரு கூடு. வள்ளுவன் சொல்வான், இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன? குடம்பை தனித்தொழிய புல் பறந்திட்டே உடம்போடு உயிரிட நட்பு என்று சொல்லி சொல்வான். இந்த கூட்டுக்குள்ளே இருக்கின்ற பறவை உரிய காலம் வந்ததும் கூட்டை விட்டு விட்டு பறந்து போவது போல உனக்குள்ளே இருக்கின்ற உயிர் அதற்குரிய காலம் வந்ததும் உடம்பாகிய கூட்டை விட்டு பறந்து போய்விடும். உடம்பை தனித்தொழிய பறந்திட்டே உடம்போடு உயிரிட நட்பு. அந்த தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டு அந்த வீடு என்கின்ற கவிதையை எழுதினாரோ என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து விடியலை நோக்கி அப்படியே தொடர்ந்து அந்த அது ஒரு நீண்ட கவிதையாக இருக்கின்றது. அருமையான கவிதை. புல்லாங்குழலுடைய இசையை பற்றி மிக சிறப்பான முறையிலே புல்லாங்குழல். அதே மாதிரி பணத்துக்கு அருமையான வரவிலக்கணம் கொடுத்திருக்கின்றார். நாங்கள் பொருளாதாரத்திலே அறிந்தது கொடுக்கல் வாங்கல் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் பணம் என்று. ஆனால் கவிஞன் மிக அந்த கையை பாவித்தது போல இங்கேயும் உதிரத்தின் பெருமதி அளந்திடும் லோகத் துண்டு, வியர்வியை விலை பேசும் காகித துண்டு, மொத்தத்தில் உழைப்பினை காட்டுகின்ற ஊதிய சின்னம், பண்டமாற்றை தோற்கடித்த படுபாவி. எப்ப பணம் வந்ததோ அப்பொழுது பண்டமாற்று பொருளாதாரம் இல்லாமல் போய்விட்டது. பண்டமாற்று பொருளாதாரத்தை இல்லாமல் அதிலே சில இருந்த குறைபாடு அந்த களைவதற்காக தோன்றிய அழகுதான் பணம். பண்டமாற்றை தோற்கடித்த படுபாவி, பொருட்கள் கைமாற்றால் கலகம் செய்யும் கொடும் பாவி. எங்களுக்கு பழமொழியே இருக்கு, உறவுக்கு பகை கடன். எத்தனையோ நண்பர்கள் பகையாளிகளாக மாறியதற்கு காரணம் இந்த பணமும் கடனும். பொருட்கள் சேவைகள் பரிமாற்று திராசனுடைய படிக்கலின் பிரதிநிதி. வறியவன் கனவில் மாத்திரம் சிதறும் சில்லறை மத்தாப்பு என்று அப்படியே எழுதி கொண்டு போறவர். பிணத்தையும் பேயையும் பேச வைத்திடும் துறவுகோல். பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்ற அந்த பழமொழி மிக அருமையான முறையிலே சொல்லிக் கொண்டு போகின்றார் கவிஞர் கண்ணதாசன். காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா, கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மன
மனமே அப்படியே பாடியது போல இங்கே கவிஞர் அவர்கள் அருமையாக பாடியிருக்கின்றார். அவள் ஒரு அழகிய ஆவி, அவள் ஒரு அழகிய ஆவி. அதில கூட வித்தியாசமான கற்பனை. நிழலில எந்த நினைவில் நின்றாள், அன்றிலிருந்து இன்றும் எந்த ஆவிதனை அவித்து குடிக்கின்றாள். ஆவியை குடிக்கின்றாள் என்றாலே முடிந்துவிடும். இது இவ்வளவு சித்திரவதைப்படுத்துகின்றால் அந்த காதலி தண்ணி என்பதை காட்டுவதற்காக ஆவிதனை அவித்து குடிக்கின்றாள். எங்களுடைய தற்கால கவிஞன் வைரமுத்து எழுதியது போல, காதல் என்றால் பெரும் துன்பம் என்று உன்னை கண்டதும் அறிந்து கொண்டேன், இங்கே ஆவிதனை அவித்து குடிக்கின்றாள் என்று மிக அருமையாக எழுதியிருக்கின்றார். இந்த 25 கவிதைகளிலே 25வது கவிதையாக இருப்பது இரத்த இல்லம். அதுக்கும் ஒரு சூசனம் ஒன்று சுசமா தந்திருக்கின்றார். சூசனம் ஒரு முகவரி ஒன்று. உலகெங்கும் வறுமை கோட்டின்கள் நலிந்து வாழும் வறிய எளிய ஏழைகளும் போர் மற்றும் அனர்த்தங்களால் பாதிப்புற்று அனைத்தும் இழந்து உதவிகளின்றி தனித்து நிற்பவர்களும் தம்மை தாமே உருக்கி உருக்கி கட்டிய மனங்களின் நிழலை இங்கே வார்த்தைகளால் வார்த்தேன். தூணாய் எலும்புகளும் சாந்தாய் சதைகளும். எங்களுடைய தலைவர் அவர்கள் துரியோதனன் கட்டிய அந்த மாளிகை பற்றி சொன்னாரே, கல்லையும் மண்ணையும் பொன்னையும் கொண்டு காமர் மணிகள் சில சேர்த்து சொல்ல இசைத்து பிறர் செய்யுமாறு சுந்தரமாம் ஒரு காப்பியம் செய்தான். இங்கே ஆனால் இந்த இரத்த இல்லம் தூணாய் எலும்புகளும் சாந்தாய் சதகளும் தண்ணீராய் செந்நீரும் கூரையாய் மானம் காக்கும் ஆடைகளும் கொண்டு செய்தோம் வாழ்தலுக்காய் ஓர் குருதி குடிமன. இதுவே எங்கள் இரத்த இல்லம். உள்ளே வெறுமையாய் கிடக்கும் வெளிக்குள் வறுமையால் வாடிய வயிற்றுடன் நிர்வாணமாய் நாங்கள் உண்பதும் குடிப்பதும் சுவாசிப்பதும் எங்களை தொடுவதும் தீண்டுவதும் எங்களுடன் பேசுவதும் பேசாதிருப்பதும் காற்று மட்டுமே. மிக அந்த இரத்த இல்லத்தினுடைய வர்ணனை சுருக்கமாக சொன்னால் ஒரு கவிதைக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் என்று சொல்வார்கள். இந்த பிரதீபனுடைய கவிதையிலே ஓசை இருக்கின்றது, அதிலே ஒரு ஒழுங்கு இருக்கின்றது, எளிமை இருக்கின்றது, உணர்ச்சி இருக்கின்றது, பொருள் செறிவு இருக்கின்றது, பொருள் ஆழம் இருக்கின்றது. அந்த வகையிலே மிக 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 சிறப்பான கவிதைகளை இந்த நூலில் சிந்திக்கத்தக்க விதத்திலே சிந்தித்து நாங்கள் வாசகர்களாகிய நாங்கள் சிந்திக்கத்தக்க விதத்தில் திரும்ப திரும்ப வாசித்து மனதிலே நிலர்த்தக்கூடிய வகையிலும் வேறு வேறு விடயங்களுக்கு ஒரு ஈழத்து கவிஞன் எழுதினான் அல்லது திருவண்ணாமலை கவிஞர் பிரதீபன் கூறினார் என்று மேற்கோள் காட்டும் அளவுக்கும் மிக அருமையான முறையிலே அங்கே கவிதை வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற அந்த நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த நண்பர் பார்த்திபனுடைய பகுதி என்றால் இந்த நூல் ஆய்வு எனக்கு அது 50வது கவிதை தூக்கம். 50வது கவிதையை தொட்டு செல்லாவிட்டால் அது ஒரு முழுமையாக இருக்காது என்பதால் பார்த்திபன் மன்னித்துக் கொள்ள வேண்டும். பார்த்திபனின் பார்வையில் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம். தூக்கம் சோம்பேறிகளின் பரம்பரை சொத்து. அருமையான விளக்கம். உயிர்களின் நாளாந்த இன்ப இறப்பு, உழைப்பாளி பெறும் உன்னத பரிசு, இயங்கும் உடலின் இழைப்பை ஆற்ற இதயம் கொண்ட களைப்பை போக்க தற்காலிக நிம்மதிக்கென்று இயற்கை வைத்தியன் இறங்கி அளித்த ஓய்வு மாத்திரை. உருவகாணி மிக அற்புதமாக வந்து விழுந்திருக்கிறது. இயற்கை வைத்தியன் இறங்கி அளித்த ஓய்வு மாத்திரை இரவில் மட்டுமன்றி பகலிலும் கண்ணையிருந்து படுக்கையில் கிடந்தபடி அசைவின்றி பயணிக்கும் மயக்க யாத்திரை நித்தம் நாம் செய்யும் நிலையற்ற நித்திரை என்று தூக்கத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார். நான் பல தடவையிலே கவிஞர் கண்ணதாசனை இங்கே கூறியது போல இதிலும் கண்ணதாசனோடு ரவி செய்ய விரும்புகின்றேன். கவிஞர் கண்ணதாசனும் தூங்கி கிடக்கின்ற தன்னுடைய பேரனை எழுப்ப வேண்டாம், அவன் அப்படியே தூங்கட்டும் விடுங்கள் என்று சொல்லுகின்றான். ஒரு இளைஞன் ஒவ்வொரு இளைஞனுக்கும் அது பாடம். அதிலே சொல்வார் கவிஞர் கண்ணதாசன், அவன் அப்படியே உறங்கட்டும். ஏனென்று சொன்னால் அவன் கண்ணை விழித்து இந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் பெறுமோ, எங்கெங்கு அடிவிழுமோ, நன்றி கெட்ட நண்பர்கள் நாற்புறமும் சூழ்வாரோ, நகரிழந்த பெண்ணுறுதி நாயகியாய் வாய்ப்பாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே உடல் இணைந்து அம்மா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன நிலை வரும் என்று எவருக்குமே தெரியாது, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்று அந்த கூறிய கவிதையை ஞாபகப்படுத்தியது. இந்த அரிய சந்தர்ப்பத்திற்கு நிதியத்தின் அடித்தளத்தை நன்றிகளை காணிக்கையாக்கி கவிஞர் பூனா பிரதீபனின் எழுத்தாற்றல், கவித்துவம், அவருடைய பன்முக ஆளுமை மேன்மேலும் வெளிப்பட எல்லாம் இறையருள் துணை புரிய வேண்டும் என்று
அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.